மா போயிட்டாரேன், பையன் தோக்க போகிறேன், நேரத்துக்கு சாப்பிட்டுக்கோ. சரி நான் வந்துடுவேன், கவலைப்படாத. ம். It's a pain. Yesterday there is a NEET 2026 and it was my third dropped attempt. Everyone know about me and actually I already know about this what happened. I am failure. Coincidence or similarity பாருங்க. Forever. So there is a day March 11 and the question bank booklet is number 11. பார்த்தீங்களா? அது லேட்டராக இப்போ உட்காந்து தான் நான் டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருந்தேன் பிரதரோட. அப்போ தான் நான் வந்துட்டு நான் ரியலைஸ் பண்ணேன். ஸோ தே ட்ரை டு கான்டாக்ட் வித் மீ. நான் கரெக்டாக இருந்திருக்கணும் டைம் பீரியட் ஆஃப் ப்ரிப்பில். அன்ஃபார்ச்சுனேட்லி அன்லக்கிலி நான் அன்டிசிப்ளினாக இருந்துட்டேன். நீங்கள் யாருமே இப்படி பண்ண வேணாம். ஸோ இப்போ நான் பஸ்ஸில் போயிட்டுருக்கேன் வித் உதவி நண்பரோட, நம்ம சக தோழன் அவர் உதவியோடு நான் வந்துட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பஸ் ஏறி உட்காந்துருக்கேன். பஸ்ஸில் போயிட்டுருக்கேன். நிர்மலா காலேஜ், ரெட்ஃபீல்டு, ரேஸ் கோர்ஸ் எல்லாம் க்ராஸ் பண்ணி தான் போகணும். ஸோ லைவு நான் போட்டிருப்பேன். நான் பண்ண தப்பு என்னென்னா ப்ரோகாஸ்டினேஷன், அசால்ட்டாக விட்டது. ஸோ பட் அ லாட் ஆஃப் திங்ஸ் ஐ ஹாவ். ஸோ தட்ஸ் அ ட்ராஜடிக். என்னென்ன தேவையில்லாத வேலை அதெல்லாம் சொல்லலாம். ஸோ அந்த நீங்கள் படிக்கணும், ஒரு காம்படேட்டிவ், ஒரு என்ட்ரன்ஸ், ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணணுன்னா நீங்கள் அது சர்க்கிள் பண்ணி இந்தந்த இதை அப்போவே நீங்கள் ஒர்க் பண்ணி முடிச்சுருங்க. பேரண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ஆரோக்கியமான உணவு எடுங்க. இல்லைனா என்னை மாதிரி ஒரு ரோபோட்டுக்கிட்ட லைக் ChatGPT கிட்ட தான் பேசிட்டு கிடக்கணும். ஸோ ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னென்னா, சூழ்நிலை வந்துட்டு இருந்தப்போ நான் புக்கை எடுத்து உட்காரலை. சூழ்நிலை சரியா இல்லாதப்போ நான் புக் எடுத்து உட்கார்றேன். சூழ்நிலை 360 டிகிரிக்கு என்ன போட்டனையோடு அடிச்சிருது. இப்போ என்ன சொல்ல வரேன்னா, உனக்கு இப்போ படிக்கணுமா, உனக்கு இப்போ அப்பா அம்மாட்ட எனக்கு இந்த வேலை பிடிக்கல, நான் வேறு வேலைக்கு சேரேன், நான் வேலை கோர்ஸ் எடுக்கிறேம்மா, நீங்கள் ஓப்பனாக பேசுங்க. நீங்கள் கேட்டால் தாங்க ஒரு பொருள் கிடைக்குமே. ஓகேவா? ஸோ தலைவன் கேட்டான், he become a chief. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் தட். ஸோ ஹிஸ்டாரிக்கல் சேஞ்சே சொல்லலாம். இந்தியா ப்ரோ, நாட் அ தமிழ்நாடு, நாட் அ ஸ்டேட், நாட் அவர் மதர்லேண்ட். இந்தியாவில் தலைவன். ஸோ அது ரெஸ்ட் ஆஃப் அது அதுக்குன்னு ஒரு வீடியோ மேக் பண்ணி போடணும். ஸோ ஓகே, கிரேட்ஃபுல், தேங்க்ஸ். நான் வந்துட்டு இந்த கட்சிக்கு ஆதரிப்பேன் அந்த மாதிரியெல்லாம் இல்லை. ஸோ நல்லது பண்ணுங்கள் மக்களுக்காக. ஒன் டே ஐ வில் பிகம் த பிளேஸ் ஐ ஹாவ். நாட் ஸ்டேட் லெவல் தான். ஸோ இப்போ ஏதாவது ஸ்பாய்லர் பண்ண விரும்பல. ஸோ எனிவே, ஸோ இங்கே காந்திபுரத்துக்கெல்லாம் வந்தேன். காந்திபுரத்துக்கு வந்து இயற்கை அழைப்பு வந்துருச்சு. வேறு எங்கே போவேன்? ரெஸ்ட் ரூம் ஓடு. 10 ரூபா கேட்டாங்க ரெஸ்ட் ரூமுக்கு வித் மிக்சர் ரேட்டுக்கு. ஸோ பிஸ்டாஃப்க்கு 10 ரூபா கேட்டான். என்ன எல்லாம் ஏண்டா ஈரானில் குண்டு போட்டதுக்கு இங்கே ரெஸ்ட் ரூம் காந்திபுரத்தில் இருக்கிற ஒரு லோக்கல் பே அண்ட் யூஸ் டாய்லெட்டுக்கு இப்போ 10 ரூபா ஆக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி போனால் அந்த மாதிரி சொல்லலாம். 10 ரூபாய்க்கு ஒருத்தே இல்லைங்க அந்த இது. நான் போய் ஏதாவது மரத்துக்கடியில் கிணத்துக்கடியில் இருப்பேன். ஸோ எக்ஸாம் ஹால்குள்ளேயெல்லாம் போயிட்டு அங்கே போலீஸ் இருந்தாங்க. ஸோ நான் அவ்வளோ ஆரம்பிச்சிட்டாங்கப்பா டக்குன்னு போப்பா அப்படின்னுலாம் சொன்னாங்க. டீ கடைக்கெல்லாம் போய் பேக்கெல்லாம் வச்சுட்டு அங்கே வந்துட்டு, ஸோ பேரண்ட்ஸ் யாரும் வரலையாப்பா? நாங்கள் ப்ரோக்கன் ஸ்மைலில் யாரும் இல்லைங்க, நான் ஒருத்தன் தான் அப்படின்னேன். சரிங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி பார்த்தாங்க. சரி அப்படியே பேக்கெல்லாம் வச்சுட்டு உள்ளே போய் அவங்கெல்லாம் பயப்படுறாங்க என்னை பார்த்து. மீசியெல்லாம் முறுக்கிட்டு கருப்பு, அது போலரைசர் கிளாஸாக, when the sunlight directed into my glasses turn will be black. ஓகே, அதுக்கப்புறம் எக்ஸாம்பிளில் வந்துட்டு எல்லாம் இது ரோல் நம்பர்லாம் பார்த்துட்டு போயிட்டு அங்கே ஒரு ஸ்டாஃபுங்க எப்படி என்ன தெரியுமா சொன்னாங்க, சார் செகண்ட் ஃப்ளோர் மேலே இருக்குங்க சார், நீங்கள் போங்க சார். அப்புறம் நிறையா அம்மணிமார்கள்லாம் எவிட அது என்ன ரூம் நம்பர் 2013 எவிட எங்கள் ரூம் நம்பர் அதெல்லாம் கேட்டாங்க. எனக்கு தெரியாதுங்க, ஸோ மேலே அங்கே தான் இருக்கும் அப்படி பண்ணலாம் சொல்லி என்னால் முடிஞ்ச உதவி பண்ணேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கொஸ்டின் பேப்பர் இட் வாஸ் ஈஸி. ஓகே, கொஸ்டின் பேப்பர் இஸ் குட் பட் ஸ்டூடெண்ட் பிகம் அ ஃபெயில்டு. ஸோ அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அக்கா சொன்ன ஒரு மெரைன் நேவி
ஒரு இடத்துக்கு அந்த காலேஜுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு மிலிட்ரி பார்ட் ஆஃப் பேசஸ் அந்த ரெசிடென்டல் அந்த கோச்சிங் அந்த சொல்லித்தரக்கெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் ஆர்மி ஆஃபீஸர்ஸோட ரெசிடென்டல் ஏரியாவில் கிராஸ் பண்ண அதுவும் வீடியோ எடுத்திருப்பேன். நான் அங்கெல்லாம் நடந்து போனேன். இந்த மொமெண்டெல்லாம் ஆல்ரெடி வீடியோ எடுத்து போட்டுருந்துருப்பேன் கிளிப்ஸாக. அப்புறம் களியெல்லாம் சாப்பிட்டு கொடுத்தாங்க. ஸோ எனவே ரீபில்ட் பண்ணணும். ஃபர்தராக அதுக்கு முதல் மைண்ட் செட் அமைக்கும். ஸோ எனவே இதில் நான் டைலாக்லாம் போட்டிருப்பேன். ஸோ நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். அதுக்கு உண்டான உழைப்பு எஃபோர்ட் கொடுத்தோம்னா it will be get what we want. Okay, anyway, tata.